நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கிறது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான பெண்களுக்கான கேம் சேஞ்சர் நேயர்களுக்கான பதிவு. அதாவது ஜென்ரலாக தனுசு ராசி அப்படின்னாவே ஆண்களுக்கு தான் பொதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இது நம்ம என்னன்னா எஸ்பெஷலி விதிவிலக்கா பெண்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோச்சார சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள். அதாவதுங்க 3ஆம் இடத்துல ராகு பகவான் உங்கள் ராசிக்கு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன், 9ஆம் இடத்துல டிராகன்ஸ் ஹெட் என்று சொல்லக்கூடிய கேது பகவான். இது என்ன மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஜென்ரலாக கலத்திரக்காரகன் அப்படின்னாலே சுக்கிர பகவான். அதாவது ஆண்களுக்கு கலத்திரக்காரகன்னா சுக்கிர பகவான், பெண்களுக்கான கலத்திரக்காரன் மங்களகாரகன், மங்கள நாயகன், குடும்ப நாயகன் அப்படின்னாக்கா, குடும்பக்காரகன் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5க்கும் 12க்கும் உடையவராக வராரு. அதாவது 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ப்ளஸ் 12 என்கின்ற யோகஸ்தானம் போகஸ்தானத்துக்குரியவராக வராரு. இந்த செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 மேஜர் பிளானட்ஸ், அதாவது ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான், இவங்களுக்கு மத்தியில் இவங்களை கடந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மாதம் 45 நாள் 1.5 மாதம் இருக்கக்கூடிய பிளானட்ஸு. ஆனால் வருடக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த பிளானட்ஸுக்கு மத்தியில் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எண்ணற்ற மாறுதல்கள், எண்ணற்ற விளைவுகள், எண்ணற்ற விபரீதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதுவும் இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, தனுசு ராசிக்காரங்க ராசி மண்டலத்திலே காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியாக வர ராசி உங்களுடைய தனுசு ராசி. 9 என்பது பாக்கியஸ்தானம். ஆனால் பாக்கியஸ்தானம்னா பேர், ஒரு பாக்கியத்துக்கும் ஒரு புண்ணாக்குக்கும் வழியே கிடையாது. ஒரு கன்றாவி ஒரு கருமாந்திரமும் நடந்து தொலைக்கல. கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டியாச்சு. அதனால் இன்னைக்கு நண்டு சிண்டுமா 7-8 உருப்படிங்க வீட்டில் கடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இல்லை 3-4 உருப்படிங்க வீட்டில் கடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இல்லை 1-2 கடந்துக்கிட்டு இருக்குது. அது எத்தனை இருந்தாலும் சரி, வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். அவனால தான் எல்லா இளவும் எல்லா புண்ணாக்கும் நடந்து தொலைக்குது. ஏன் இதனால் இப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ராஜேஷ் சார், நீங்களாவது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். அதாவது எல்லாருமே வாய்க்கு அள்ளி விட்றானுங்க கட்டுக்கதை. எல்லாமே எல்லா ஜோதிடர்களும் எல்லா அஸ்ட்ராலஜரும் பார்த்தீங்கன்னாக்கா கதாசிரியராக எல்லாம் போல இருக்குது. விதவிதமாக டைப்பாக மெரிசலா பயங்கரமாக மிரண்டு போகிற அளவுக்கு சினிமாவுக்கே கதை எழுதலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒருத்தன் பார்த்தாக்கா திடீர்னு நீ இன்னைக்கு நைட்டே நீ லண்டனுக்கு பரப்படான்றான். ஒருத்தன் பார்த்தாக்கா அதை விட இன்னும் ஒரு 4 நாளில் உனக்கு கோடி ரூபா விழுகுறான்றான். இந்த 4 நாள்ன்றதுன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 4 நாள். அதனால் 96 மணி நேரம் போச்சுனாக்கா அவன் போசி தெரிஞ்சிட போது, அவன் சாயம் எடுத்துகிற போகுது. அதுக்குள்ளே பார்த்தாக்கா இந்த மாதிரி சொல்கிறான். நம்ம கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டை விட்டு பேசி, ஏன்னா 4 நாளில் 1 கோடி ரூபா வருதுனாக்கா எனக்கு வியூஸ் வரணுங்க, அதனால் நான் போட்டேங்க, சென்சேஷனை கிரியேட் பண்ணுறான். ஆடா பரதேசி பாவி, இப்படியாடா இருப்பீங்க நீங்கள். ஆனால் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் மன உறுதிக்கும் பெருந்தன்மைக்கும் கட்டுப்பட்ட தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்கார பொண்ணு உங்களால் 4 பேர் நல்லா தான் இருப்பாங்களே தவிர, அந்த 4 பேரால் நீங்கள் கெட்டு போனாலும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்து விடால், உனக்கு துன்பம் நிலைத்தவர்களுக்கும் நீ நன்மையே செய் அப்படின்ற அந்த உயரிய தீவிரமான கொள்கையில் ரொம்ப பற்றோடையும் பாசத்தோடையும் கொள்கை பிடிப்புடையும் இருக்கிறதா தனுசு ராசிக்காரங்க. வில் அம்பு ராமபிரானின் சின்னம், எம்பெருமான் ராமபிரான் அவருடைய சின்னமான வில் அம்பையே சின்னமாக கொண்ட தனுசு ராசி பெண்களுக்கு என்னடா சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க காலகட்டம் கட்டுனவன் பட்டினத்தார் ஆயிட்டான்றது கோடியில் 1நாலும் அந்த 1 தான் இப்போ தனுசு ராசி கண்ணகிக்கு, உத்தமிக்கு, பத்தினிக்கு. புரிஞ்சுக்கோ தாயே, தனுசு ராசி தாயே, சகோதரியே, கண்ணகியான உன்னை மாதவியாக்க கிரக சஞ்சார சூழ்நிலைகள் சூர்பனகை ரூபத்துல சுத்து போட்டாலும் எரிச்சாலும் எரிப்பியே தவிர நீ எரிஞ்சிட மாட்ட. ஏன் அப்படின்னாக்கா, மதுரையை கொளுத்துன கண்ணகியே உன் ராசி தான் தாயே. நல்லா புரிஞ்சுக்க தாயே. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே சிலப்பதிகார நூல்களிலேயே சொல்லப்படாத ஒரு அரிய உண்மை, மெய்யான ஒரு கருத்து. கற்புக்கரசி கண்ணகியே தனுசு ராசி தான் தாயே. அப்பேற்பட்ட ராசியில் வந்த நீயே எப்படி இருப்ப தாயே? எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா, வீட்டுக்காரன் கடங்கார பாவி, அவன் தான் திடீர்னு பட்டினத்தார் ரேஞ்சுக்கு கையில் கரும்போட சுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த பட்டினத்தார் கையில் கரும்போட இருந்தார். இந்த பட்டினத்தார் இவன் இந்த வீணா போன பரதேசி, புருஷன்ற பரதேசி, இவன் பார்த்தாக்கா கரும்பு இல்லாமல் கையில் அப்படியே கோயில் குளமா காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், துவாரகநாத் இந்த மாதிரி ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கேட்டாக்கா திடீர்னு பருவதமலை போகிறேன்றான், திடீர்னு பார்த்தாக்கா வெள்ளிங்கிரி மலையில் இருக்குன்றான், திடீர்னு பார்த்தாக்கா நான் என்னப்ப நமசிவாயம் என்கின்ற சிவபெருமானை நேர்லேயே தேடி போக ஆரம்பிச்சேன். நான் சதுரகிரி சுந்தர மகாலீஸ்வரர் அவர்கிட்ட போயிட்டேன் நான் அப்படின்றான்.
டேய் நீ எங்கே வேணாலும் போய் தொலைடா, உனக்குன்னு பொண்டாட்டி ஒருத்தி நான் இருக்கேன்டா. அதே மாதிரி பார்த்தாக்கா நீ நண்டு சிண்டுன்னு பெற்று வச்சுருக்கா 5 குழந்தைங்கடா, 1 இல்லை 2 இல்லைடா 5 குழந்தைங்கடா. இன்னைக்கு நாட்டில் அவன் பார்த்தீங்கன்னா குழந்தையா பிறக்காத, ஒரு குழந்தைக்கே வக்கு இல்லாத, ஒரு குழந்தைக்கே நாதி இல்லாத, ஒரு குழந்தைக்கு போஷி இல்லாத அங்கங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 5 பெத்து வச்சிருக்கா. டேய் உனக்கு 5 பெத்து, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் அபார்ஷன் பண்ணு, ஒரே கட்டை நான் தான்டா. என்ன போய் தனுசு ராசிக்காரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் சார் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தாக்கா என்ன அடி அடி அடின்னு அடிச்சு கசக்கி புழிஞ்சு தோச்சு காய போட்டியடா, தொங்க ஊட்டியடா, பரதேசி பாடு வீட்டுக்காரனடா நீ. டேய் இன்னைக்கு எல்லாம் முடிச்சு நான் வந்து சாமியாரா போறேன் அப்படின்னு கையில கரும்பு இல்லாத பட்டினத்தார் நானு அப்படின்றியடா நீ. டேய் வேதாந்தம் பேசுறியடா, வாயில வார்த்தை வருது சார். ராஜேஷ் சார் நான் என்னத்த சார் பண்றது? இல்லை தாயே நான் ஒன்றுமே உன்னை கண்ட்ரோல் பண்ணல தாய், நீ பேசுறத பேசுதாய், நீ போகிற ரூட்டில் போகாத்தா, நான் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறானே. இந்த மாதிரி பண்ணுறியடா. டே நீ வீட்டுக்காரனா என்னடா நீ ஏன்டா கல்யாணத்தை பண்ண, எனக்கு 5 குழந்தைய கொடுத்த, நாளை ஏன்டா அபார்ஷன் பண்ண, என் உடனே போச்சுடா. ஆனால் இன்னும் 4 பெற்றுக்கிறது நான் நல்லா தாங்க முடியும்டா. வில் பவர், அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட மென்டல் ஃபிட்னஸ் என்கின்ற அந்த பிரில்லியன்சி, அந்த மைண்ட் பவர், அந்த கெப்பாசிட்டி எனக்கு அதிகம்டா. டே நான் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவடா. தனுசு ராசிக்காரியே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவன். ஆனால் எனக்கேண்டா இந்த மாதிரி நடந்து தொலைக்குது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் புலம்புனதை என்கிட்ட சொல்லி, ராஜேஷ் சார் உங்களை நான் வந்து ஒரு ஞானியா ஒரு சித்தர் போல நினைக்கிறேன் சார். நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர் சார். நீங்கள் என்ன ஃபீஸ் வாங்குறீங்களோ அதை சொல்கிறீங்க, என்னால் முடியலாம் உன்னால் முடிஞ்சதை அனுப்பு தாயே அப்படின்றீங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டீங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இந்த டுபாகூர் வேலை எதுவுமே எந்த கருமாந்திரமும் எதுவும் இந்த புண்ணாக்கு வேலையும் நீங்கள் பண்ணுறதில்ல. சொல்லுங்கள் சார் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆத்தா கொஞ்சம் பொறுமையாக இருக்காத்தா, கொஞ்சம் சாந்தமாக ஆத்தா, முதல்ல தண்ணியை குடிச்சுக்காத்தா. அதாவது தனுசு ராசியினுடைய தலையெழுத்து என்ன அப்படின்னாக்கா 2 என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியாக சனி பகவான் வந்துடுறாரு. சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் இடத்துல இருந்தாலோ களத்திர ஸ்தானம் அவுட்டு. வீட்டுக்காரனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்றா அவன் போடுன்னு போடுவான், இல்லைனாக்கா கண்டுக்கவே மாட்டான், பொண்டாட்டியை சீண்டவே மாட்டான். நான் புரிஞ்சுதாத்தா, நீ ஈரத்துணியை இடுப்பில் சுற்றிக்கிட்டு தான் நீங்கள் தூங்கணும். இப்போ என்ன உனக்கு வந்திருக்க பிரச்சனைனாக்கா நான் சொன்ன மாதிரியே கண்டுக்கவே மாட்டான். அவன் வந்து ஆன்மீகவாதி ஆகிட்டான். இதில் உனக்கு உன் வீட்டுக்காரனுக்கு சனி பகவான் எங்கே இருக்காரோ அவன் எந்த ராசியும் எந்த அளவுக்கு என்ன கன்றாவியோ அதை விட்டு தொலை. உன் ராசி படி ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் தனுசு ராசி சாஜிட்டேரியஸ் என்கின்ற தனுசு ராசிக்கு 2 கூடையவரை குடும்பஸ்தானாதிபதி சனி பகவானாக வரதுனால அவர் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏடாகுடம் பண்ணணும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு விரிசல்களை, அரசல் புரசல்களை, ஒரு ஏட்டிக்கு போட்டியை, குண்டக்க மண்டக்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் சனி பகவான். ஏன்னா நீதிமான் இல்லையா, நீதிபதி இல்லையா. ஆனால் இப்போ அவருக்கு அவருக்கு வந்திருக்க நேரம் பார்த்த அப்படின்னாக்கா 3ஆம் இடத்துல ராகு பகவான், அதுவே சனி பகவானுடைய வீடு. அந்த இடத்துல ராகு பகவான் இருந்து அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாகிட்ட வீட்டுக்கு வந்துட்டாரு. இதில் பார்த்தாக்கா சுக்கிர பகவான் ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கலத்திரக்காரகன். இன்னொன்று உங்கள் தனுசு ராசிக்கு பார்த்தாக்கா உங்களுக்கு பெண்களுக்கு கலத்திரக்காரகன் மாங்கலிகாரகன்னாக்கா செவ்வாய் பகவான் தான் நான் சொன்ன மாதிரி. ஆனால் இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருனாக்கா 6க்கும் 11க்கும் உடையவராக வர்றாரு. 6 என்கின்ற ரோகஸ்தானாதிபதி, வம்பு வழக்கு சத்ரு ஸ்தானாதிபதி. 11 என்கின்ற லாபஸ்தானாதிபதி. 11 அந்த இடத்துல வந்து ஒரு டம்மி மேட்ரு தான், டம்மி பீஸ் தான். அதனால் 6 தான் அங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த சுக்கிரனுடைய உச்சமாகின்ற வீட்டில் போய் உங்களுக்கு 2 கூடையவர் சனி பகவான் போய் அங்கே வந்து உட்கார்றாரு போது, இப்போ வந்து அந்த உச்ச வீட்டில் சுக்கிரனுடைய உச்ச வீட்டில் அவர் இருக்காருன்னு போது, அதே மாதிரி சனி பகவானுடைய வீட்டில் வந்து ராகு பகவான் இருக்காருன்னு போது, அதாவது வந்து ஒன்று பொண்டாட்டிக்காரி வந்து பட்டினத்தார், அதாவது பொண்டாட்டிக்காரி வந்து காரைக்காலமையார் அவையார் ஆகணும், இல்லைனாக்கா புருஷங்காரன் வந்து பட்டினத்தார் ஆகணும். திருமுருக கிருபானந்த வாரியார் மாதிரி ஊர் நான் போகிறேன், சொற்பொழி வாட்டுறேன், கலாட்சேபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு கோயிலாக போகணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் போயிட்டுருக்கா, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சூழ்நிலைகள் எது வரைக்கும் இருக்கும், எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா வருகிற ஆண்டு ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் இந்த கிரக சஞ்சார சூழ்நிலை நீடிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது 8ஆம் இடம் மறைவு கிடையாது அவருக்கு. ஏன்னா அந்த இடம் வந்து உச்ச வீடு. கடகம் வந்து உங்கள் ராசிநாதன் குருபவனுக்கு உச்ச வீடு. ஃபஸ்ட்டு அங்கே வந்தாருனாக்கா ரெக்டிஃபை ஆகிடும். 1 2வது மேட்டர் என்னன்னாக்கா ராகு பகவானும் அடுத்த வருஷம் வந்து டிரான்சிட் ஆகி 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா அது வேறு மாதிரி சில சிக்கல்களை உண்டு பண்ணும். இந்த மாதிரி இருக்காது. அதாவது புருஷங்காரன் வந்து வீட்டை விட்டு ஓட மாட்டான், புரியுதா? அதுவும் வீட்டை விட்டு ஓடினா கூட இன்னொருத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு கூத்தியாவளோட தான் ஓடுவானே தவிர இந்த மாதிரி நான் சாமியாராக போகிறேன்ட்டு ஓட மாட்டான். அதே மாதிரி சனி பகவானும் பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சனி பகவானுக்கு 5ஆம் இடம் பார்த்தாக்கா ஒரு புண்ணிய ஸ்தானம், புண்ணிய இடம். அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகிற ஆண்டு ஏப்ரல் மே வரைக்குமே நீடிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற ஆத்தா
நீ பொங்குனதை நான் அப்படியே வந்து வெளியே கொட்டிட்டேன், நீ சொன்ன வெளியே நான் சொல்லிட்டேன். அதனால தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி தாய்மார்கள், நாட்டின் கண்கள். நீங்க தாய்மார்களே, தாய் குலங்களே, சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நடக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் ரொம்ப ஒரு ஏடா கூடமா ஏட்டிக்கு போட்டியா, அதாவது பாம்புன்னு நினைச்சு மிதிக்கவும் முடியாது, பழுது நினைச்சு தூக்கி போடவும் முடியாது. யாருக்கு உதவி பண்ணுவோம், அந்த உதவியை அந்த வாங்கினவளே நமக்கு வந்து ஆப்பு. இன்கிரிமெண்ட் வர நேரத்தில் பார்த்தாக்கா ஒருத்தர் நம்ம கீழே இருக்கலாம், சாதாரணமாக ஒருத்தர் இருப்பா, அவள் போயிட்டு நம்ம குப்பை எடுக்கிறவளா இருப்பா, பெருக்கிறவளா இருப்பா, கக்கூஸ் கழுவுறவளா இருப்பா, அவள் போயிட்டு நம்ம மேலே ஏதோ இல்லாத முள்ளாதுன்னு சொல்லி விட்டு அந்த மேனேஜர் காட்டக்கூடாதுன்னா காட்டி ஈட்டி எல்லாம் அவனை உரசி இறசி எல்லாம் பண்ணிக்கின்னு உங்களுக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கெடுத்து விட்டுருப்பான். இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு இருக்காத்தா கொஞ்சம் உஷாராக இருந்துங்க, நல்லபடியாக இருந்துங்க. ஏன் அப்படின்னாக்கா தனுசு ராசி பெண்மணிகள், தாயார்கள், தாய்மார்களே, நீங்கள் வந்து கண்ணகியினுடைய ராசி வம்சாவளியில் வந்தவங்க. அதனால் அந்த நெருப்பு மாதிரி, அந்த கற்புன்றது வந்து நெருப்பு மாதிரி. அதனால் புருஷங்காரன் இடுப்பில் வந்து புருஷங்காரன் வந்து சாமியார் பயலாகி பரதேசியாகி ஊரை விட்டு ஒன்றாலும் வீட்டை விட்டு ஒன்றாலும் இடுப்பில் ஈரத்துணி சுற்றிக்கிட்டு தான் படுப்பீங்க தவிர அந்நிய ஆரவன் மேலே ஏறெடுத்து பார்க்காத அந்த கற்புக்கரசி கண்ணகியின் பிரதிபிம்பங்கள், கண்ணகியின் வழி தோன்றல்கள். அதனால் ஆத்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது ஒரு ஏப்ரல் மே மாதம் வரைக்கும், அது வரைக்கும் தம் கட்டு தாக்குப்பிடி. அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓடி போன புருஷன், கூட படுக்காத புருஷன், எட்டியும் பார்க்காத புருஷன், தொட்டு பேசாத புருஷன், அதுக்கப்புறம் பார்த்தா உன்னையே சுற்றி வருவான். ஜாங்கிரியை சுற்றி வர எறும்பு மாதிரி, கட்டெரும்பு மாதிரி உன்னையே சுற்றி வருவான். அதுக்கப்புறம் வந்து அவனை விட்டு விலகவே மாட்டான் ஆத்தா. இதுதான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. ஆத்தா உன் கோயிலிலே நடந்தாகணும் குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், எட்டுப்பட்டி தினங்களும் நேரில் வந்து பார்க்கணும், உன்னுடைய தெய்வீக குடும்ப தரிசனம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே அவனுடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் முறை அடுத்த பதிவில் சந்திக்கிறத விட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து ஜாதக சம்பந்தம் நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.